கேரளாவில் பெண்களுக்கு பாதி விலையில் இருசக்கர வாகனம் வழங்குவதாக கூறி நடைபெற்ற மோசடி அம்பலமான நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றனர். கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள நெடுங்கண்டம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பெண்கள் தாங்கள் இழந்த பணத்தை மீட்டுத்தரக் கோரி மனு கொடுத்தனர். உமன் ஆன் வீல்ஸ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய தனியார் நிறுவனம் பாதி விலையில் ஸ்கூட்டர், தையல் இயந்திரம், மடிக்கணினி உள்ளிட்டவை வழங்குவதாக அறிவித்திருந்தது. இதை நம்பி பாதி தொகை செலுத்தி காத்திருந்த பெண்கள் 3 மாதங்களுக்கு மேல் ஆகியும் பொருட்கள் கிடைக்காததால் ஆத்திரமடைந்துள்ளனர். திட்டத்தின் கீழ் 300 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் பணம் கொடுத்து ஏமாந்த பெண்கள் காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். സ്ത്രീകൾക്ക് 50% വിലക്കുറവിൽ സ്കൂട്ടി വിതരണം ചെയ്യുന്നതെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഒരു വർഷമായിട്ട് ഞങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് 60,000 രൂപ വെച്ച് ഇവർ മേടിച്ചിട്ട് 3 മാസത്തിന് ശേഷം വണ്ടി കൊടുക്കുകയോ ഇതിന്റെ കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു അപ്ഡേറ്റ് നമുക്ക് തരാതിരിക്കുകയും ചെയ്തു. ചോദിക്കുമ്പോൾ ഇവർ സീഡ് സൊസൈറ്റി അത് ചെയ്തു സീഡ് സൊസൈറ്റി ചെയ്ത പഴയ കാര്യങ്ങൾ എടുത്തിടുകയും എന്നാൽ ഇതിലൊരു തട്ടിപ്പാന്ന് നമ്മൾ മനസ്സിലായി. നമ്മൾ മുന്നോട്ട് വരുമ്പോൾ നിങ്ങൾ എന്തിനാ ഇതുമായിട്ട് മുന്നോട്ട് പോകുന്നത്, ചെയ്തു തരുമെന്ന് പറഞ്ഞ് നമ്മളെ ഇതിലോട്ട് ഒഴിവാക്കുകയൊക്കെ ചെയ്തു.